வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அடுத்த அதிகாரம் மலைவாழ். இது வான் சிறப்பு. வான்னா மலை, சிறப்புன்னா அது என்ன பண்ணுது, அதை பற்றி நம்ம பெருமையாக பேசலாமா இழிவாக பேசலாமா அப்படின்றாரு. அப்போ வான் சிறப்புன்ற அதிகாரத்தில் நாம் முதல்ல சொன்னோம், எல்லா இந்த 3333 குறளும், அதாவது 333 அதிகாரமும் எந்த ஒரு அடிப்படையிலே நமக்கு இது திருவள்ளுவர் விளக்குகிறார் என்பதை ஆராய்ச்சி செய்யும்போது ஒரு ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கணும்னா அடிக்குறளில் தான் அடிக்குறளில் அதனுடைய மெயின், அதாவது தலைப்பு இருக்கும். அதிகாரத்துக்கு தேவையான தலைப்பு. கடவுள் வாழ்த்துன்னு சொன்னால் அப்போ கடவுள்லாம் யாருன்னு விளக்கணும் அப்படின்னா பிறவி பெருங்கடல் நீந்துவர் யார், இந்த 9 குறளை பற்றி தெரிஞ்சுக்கின்னு அந்த வகையிலே நீங்கள் வாழ்க்கையில் செயல்பாட்டுக்கு வந்தீங்கன்னா பிறவி பெருங்கடல் நீந்தலாம். அப்போ அந்த பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கு 9 குறளிலே விளக்கம் சொன்னார். அதே போல் தான் இந்த 333 அதிகாரமும் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 10வது குறளில் ஃபஸ்ட்டு படிங்க, 10வது குறளை படிங்க, அந்த அதிகாரத்தினுடைய தலைப்பை பாருங்கள். அடுத்தது அந்த முறையில் பார்க்கும்போது வான் சிறப்பு. அப்போ வான் சிறப்பு அப்படின்னா, அப்போ பூமியில் தண்ணி இல்லைன்னா இந்த பூமி இருக்காது. ஆனால் வானின்று இது நீரின்றி அமையாத உலகமெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. இப்போ பூமி தண்ணி இல்லைன்னா பூமி இல்லை, உயிரினங்களும் இல்லை. ஆனால் அந்த மாதிரியான தண்ணி கொடுக்குற அந்த வான், இது வானத்திலிருந்து, தண்ணி பூமியில் இருக்குது, அது எங்கேருந்து வருது, வானத்திலேருந்து வருது. அந்த பூமியில் இருக்கிற தண்ணி நீராவியாகி வானத்தில் போய் திரும்ப நிலப்பரப்புக்கு வரக்கூடியதை வான்னு சொல்கிறார் திருவள்ளுவர். அதாவது வான் நின்று அமையாது, யார் யாருக்கும் வான் நின்று அமையாது ஒழுக்கு. அதாவது அவங்களுக்கு ஒரு மாதிரியாக பெய்யணும், இவங்களுக்கு ஒரு மாதிரியாக பெய்யணும். இல்லை இவன் நல்ல ஆள் அவனை கெட்டவன், இவனுக்கெல்லாம் பெய்யக்கூடாது, இந்த இடம் சரியில்லை அந்த இடம் சரியில்லை அப்படின்னு அந்த ஒழுங்குமுறை இருக்குது பாரு. இந்த மலையினுடைய ஒழுங்குமுறை, அதாவது அந்த வான் சொல்லக்கூடிய நமது திருவள்ளுவருடைய கருத்து. வான்னா என்ன, இந்த மலையை பற்றி சொல்கிறாரு. அப்போ அந்த மலை அவங்களுக்கு இவங்களுக்குன்னு பெய்யாது, இது அப்பேற்பட்டது. அதாவது ஒரு அசிங்கமாக இருக்குது, அந்த இடத்துல பெய்யக்கூடாது, இது மழை இங்கெல்லாம் ஒத்து வராது, அந்த நல்ல இடத்துல தான் மழை பெய்யணும், இல்லை அந்த இடத்துல நல்லவங்க இருக்காங்க அவங்க தான் அங்கே தான் மழை பெய்யணும், இங்கே கெட்டவங்க இருக்காங்க அந்த இடத்துல பெய்யக்கூடாது அப்படின்னு நினச்சி பெய்யுமாத பொதுப்படையாக எல்லா இடத்துலையும் அந்த பூமியை குளிர வைக்க, அந்த பூமியினுடைய நீரோட்டமோட தேவையான வகையிலேயே பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான டன் தண்ணியை மேலுக்கு ஏற்றி பல டேம், பல ஏரி குளங்கள் குட்டையெல்லாம் நிரப்புற மாதிரி எல்லா இடத்துக்கும் பரவலாக பெய்யும். அது உனக்கு தான் அவனுக்கு தான்ன்றதெல்லாம் அது வேலை, அதெல்லாம் யாரையும் பார்க்காது. அந்த மழை என்ன பண்ணும், உங்களை மனிதனையோ இல்லை மற்ற எதையோ அதுக்கு பொருட்படுத்தாது. அது வேலை என்ன, எல்லா இடத்துலையும் பரவலாக பெய்யணும். அப்போ அந்த மாதிரியான மலையை பற்றி அதனுடைய சிறப்பை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அப்போ எந்த அந்த 9 குறளில் சொல்கிறார் அதனுடைய சிறப்பு என்ன, வான் சிறப்பு. இந்த மாதிரியான தண்ணியினுடைய சிறப்பு பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்பா. இது தெரிஞ்சிங்கன்னா தான் இந்த தண்ணியை பற்றி உங்களுக்கு சரியாக தெளிவுபடும். அதாவது இந்த அடுத்த கடவுள் இது நமக்குள்ளே கடக்க எல்லா உயிரினத்துக்குள்ளும் கடந்து இயங்கக்கூடிய ஒரு பெரிய கடவுள். எல்லா புல்பூண்டுகள்லேருந்து செடி மரம் கொடி வரலையும் எல்லா தானிய வகையிலையும் எல்லாத்திலையும் நீக்கமர நிறைந்திருக்கிற இந்த இறைநிலை, அதாவது அடுத்ததாக வரக்கூடிய வான், அந்த தனி நீர்,
அப்போ இந்த நீரில் கண்ணில் பார்க்குற அத்தனை பொருளையும் ஊடுருவி நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல் எதுக்கு இருக்குது? இந்த நீருக்கு இருக்குது. அப்போ அந்த இறைநிலை அந்த பக்குவமான விண் ஆற்றல் எப்படி எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்குதோ அதை போலவே இந்த நீரும் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு பேராற்றல் படைத்த ஒரு விஷயம். இதனுடைய சிறப்பு சொல்லாத இருக்க முடியுமா? சொல்லணும் அப்படின்னு திருவள்ளுவர் பாணியிலே இதனுடைய சிறப்பு அந்த 9 குறள் சொல்லிட்டு வர்றாரு. அந்த 9 குறளில் ஒவ்வொரு குறள்லையும் வானுடைய அந்த நீர் என்னென்ன செய்யுது, என்ன பண்ணுது அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்துகிற அந்த முறையிலே அந்த 9 குறளையும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு திருவள்ளுவர் சொன்ன விஷயங்கள் என்னென்ன ஆராய்ச்சி செய்வோம். அதற்கு முன்பே இந்த மழை நீர், அதாவது இந்த நீர் எப்படி வானத்துக்கு போய் திரும்பி வருதுன்ற ஒரு சின்ன ஆராய்ச்சிக்கு நம்ம எடுத்துக்கணும். இது எப்படி போய் வானத்தில் ஒன்றும் இல்லை, பளிச்சுன்னு இருக்குது. ஆனால் திடீர்னு மேகக்கூட்டம் சேர்ந்து இடி மின்னலாக மாறி மழை பொழிய ஆரம்பிக்குது. அப்போ அந்த மழை பொழிஞ்ச உடனே பூமியெல்லாம் குளிருது. அப்போ இந்த மழை தண்ணி எப்படி அந்தரத்துக்கு போச்சு அப்படின்ற சின்ன ஆராய்ச்சி செய்து இன்றைய சிந்தனை முடிப்போம். அதாவது இந்த பூமி நெடுமையத்தில் நாம் சொன்னோமல்ல, முன்ன குறளில் பார்த்தோம், இது முன்ன பதிவில் பார்த்தோம். பூமியின் நெடுமையத்தில் பூமி இருக்கத்தால் அந்த சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் பூமி நெடுமையத்திலே வெப்ப குழம்பு, மனிதரால் அளவிட முடியாத அளவிலே வெப்ப குழம்பு கொதித்து கொண்டு இருக்கிற நிலையிலே அந்த கொதிநிலை பூமியின் மேற்பரப்புக்கு வர 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 பூமியின் மேல் என்ன வெப்பம் தேவையோ அந்த அளவுக்கு விகிதாச்சாரம் குறையாமல் அந்த வெப்ப ஆற்றல் மேலே வந்து கொண்டே இருக்கிறது எப்பொழுதும் அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரியான ஆவி நெடுமையத்தில் இருக்கிற வெப்ப ஆற்றலுடைய ஆவி மேலே போச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு பூமியை சுற்றி மேலே போச்சுன்னா, அப்போ அந்த பூமி மேலே போன உடனே நம்ம முன்னே சொன்னோம், பூமியில் தான் சூடு, மேலே போனால் சூரியன் வந்து பிரகாசமாக தெரிஞ்சால் கூட சூடு தெரியறதில்ல. அப்படின்னும்போது மேலே போக 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 அந்த ஆவி பொருள் தண்ணியாக மாறிடுது. மேலே போக போக குளிர்ச்சி ஆக ஆக தண்ணியாக மாறிடுது. இது உதாரணத்துக்கு சொல்லலாம். இப்போ ஒரு இப்போ நம்ம வீட்டில் சோறு வடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் சோறு வடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ தட்டு மூடி வச்சுட்டோம்னா அந்த அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோ, நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வர டைமில் எடுத்து தொலைவி விடுமல்ல, அப்போ அந்த தட்டு எடுத்தோம்னா அதிலிருந்து தண்ணி சல சல சலன்னு வரும். அது எங்கேருந்து வந்த தண்ணி? அந்த சூட்டில் இருந்து ஆவியாக மாறி மேல்பரப்புக்கு வரும்போது குளிரும்போது தனியாக மறுபடியும் மாறிடும். மேல்பரப்பில் பூமி மையத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆவி குறிப்பிட்ட பூமியை விட்டு குறிப்பிட்ட தொலைவு மேலே போச்சுன்னா அது மறுபடியும் என்ன ஆகும்? என்ன மாதிரி முன்ன இருந்துச்சோ அதுவாகவே மாறிடும். அது அந்த ஆவி பொருளுக்கு வந்து திடப்பொருள் தண்ணி பொருளாக மாறிடும். அந்த மாதிரி பூமியை சுற்றி ஆவி எழும்போது அந்த ஆவி ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும்? குளிர்ந்த அந்த பூமி கிட்டே இருக்கும்போது தான் ஹீட்டு, பூமியை தாண்டிடுச்சுன்னா ஹீட்டு வரதெல்லாம் முன்கூட்டியே பார்த்தோம், முன்ன பதிவில் பார்த்தோம். அந்த வகையில் பூமிக்கு மேலே போக 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 சூரியனுடைய வெப்ப கதிர்வீச்சு அது மேலே என்னவா போடும்? ஜில்லுன்னு தான் போடும். அப்போ ஜில்லுன்னு பட்டதுமே தன்மாற்றம் அடையும். அது ஆவி வந்து திடப்பொருளாக மாறி தண்ணியாக மாறிக்கும். தண்ணியாக மாறுறதுக்கு இன்னொரு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். இந்த நீராக மாறுறதுக்கு முக்கியமான காரணம் நிலவு. அந்த நிலவினுடைய குளிர்ச்சி தான் பூமிக்கு மழையை கொடுக்குது. அப்போ நிலவு, இந்த சந்திரன் ஒரு கிரகம் நம்ம சுற்றி இல்லை, பூமியை சுற்றி இல்லைன்னா பூமியில் தண்ணி கிடையாது, ஆக்சிஜன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ சந்திரன் தான் நமக்கு மழை வர வைக்க சரியான ஒரு வழிகை காட்டி, அதாவது அதனுடைய தன்மை குளிர்தன்மை வந்து இந்த ஆவியினுடைய வெப்பத்தை குளிராக மாற்றி நீராக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் நிலவுக்கும் நம்ம பூமிக்கும் தொடர்பு இருக்குது. இது யாருக்கும் பெரும்பாலும் தெரியாது. அதாவது அந்த பூமியின் மேல்மட்டத்தில் ஆவி இலையில் அதை தன்மாற்றப்படுத்தி தருவது எது? நிலவு. அப்போ மறுபடியும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மெட்ரிக் டன் வெயிட்டு
அந்த ஆவிக்கு வெயிட் இல்லை. ஆனால் அந்த மாதிரியான மெட்ரிக் டன் பல ஆயிரக்கணக்கான மெட்ரிக் டன் வெயிட்டு கூடிய அந்த தண்ணி என்னவா போகுது, ஆவியாக போய் தண்ணியாக மாறும்போது அந்த வெயிட் பூரா மறுபடியும் நிலத்துக்கு வந்துடுது. எத்தனை 1000 கோடி டன் இந்த ஆவி தூக்கினாலையும் அது தனியாக மாறி மறுபடியும் நிலத்துக்கு வந்து. அதனால தான் எல்லாம் எத்தனையோ டேமுங்க, எத்தனையோ ஆறு குளங்கள்லாம் இப்போ நம்ம பூமியில் இருக்குதுன்னா இப்போ அதுக்கெல்லாம் காரணம் என்ன? மழை நீர் தான். அந்த மழை நீர் எங்கே போகுது? பூமியிலிருந்து மேலே தூக்கி, இயற்கையின் ரகசியம் பாரு எப்படி மேலே சர்வசாதாரணம் ஈஸியாக தூக்கி மறுபடியும் மழையாக கொடுக்குதுன்னா அது எத்தனை 1000 டன் வெயிட்டு தண்ணி கீழே வந்து கொட்டுது. அதுக்கு அளவிட முடியுமா? இப்போ மழை நீரை அளவிட முடியுமா சொல்? ஏதோ ஒரு டேமில் ரப்பிட்டா இத்தனை டிஎன்சி தண்ணி இருக்குது அப்படின்னு ஒரு அளவு சொல்லிடுறான். ஆறுலனா அந்த இத்தனை டிஎன்சி தண்ணி வந்துனே இருக்குது போயினே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவர் அந்த ஆற்றுல இருக்கிற அளவை தான் சொல்கிறாங்களே தவிர, ஆனால் அதுக்கு மேலே பூமி பரவலாக எல்லா இடத்துலையும் பெய்யக்கூடிய மழையினுடைய அளவை எப்படி எந்த வகையில் கண்டுபிடிப்பேன்? ஆறாக ஓடும்போது தான் தண்ணியினுடைய அளவை கண்டுபிடிப்பேன், டேமில் இருக்கும்போது தான் தண்ணியினுடைய அளவை கண்டுபிடிப்பேன். ஆனால் மேற்பரப்பில் பூமி ஆறு டேம் இல்லாத இடத்துல பெய்கிற அத்தனை இடத்துலையும் பெய்கிற மழையை எந்த கணக்கில் எந்த வகையில் அளவிடுவோம்? அவ்வளோ அளவு குறியிட முடியாத ஒரு அளவுக்கு மழை நீர் நம்ம பூமியில் எந்த நேரமும் பெஞ்சிட்டே இருக்குது. அது எங்கேருந்து வருது? பூமியிலிருந்து மேலே போகிறது தான். திரும்ப அது எந்த சந்திரனால் வடிகட்டப்பட்டு குளிரூட்டப்பட்டு மறுபடியும் திரும்பி பூமிக்கே வருது அந்த மலை. அந்த மாதிரியான மலையின் சிறப்பை இந்த 9 குறளிலே ஆராய்வோம் என்று சொல்லி இந்த சிந்தனை விருந்தை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.